தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அமைச்சருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற 31ஆம் தேதிகளில் கோட்டை முற்றுகை போராட்டம் அறிவித்த நிலையில் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிக்டோஜாக் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னை கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தொடக்க கல்வியின் கட்டமைப்பை அடியோடு சீரழிப்பதாக உள்ள பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கக்கூடியதாக உள்ள மாநில முன்னுரிமையை கொண்டு வந்து அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் எனவும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், முடக்கப்பட்ட ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கோட்டை முற்றுகை போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகாக செய்தியாளர் சந்தித்த பிறகு இந்த முற்றுகை போராட்டம் தொடருமா அல்லது கைவிடப்படுமா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நந்தினி.